அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாபாரத கதைகள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தலைப்பு பேதம். பேதம். ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மா உதங்க முனிவருக்கு என்ன வர வேணும் கேளுங்கன்னு சொல்கிறாரு. ஒன்றும் வேணாம் அப்படின்னு முனிவர் சொல்கிறார். ஆனால் கிருஷ்ணர் வற்புறுத்துறாரு. ஏதோ லீலைய ஆரம்பிச்சிட்டாரு போல். நான் சுற்றி கொண்டே இருப்பவன். சில சமயம் தாகத்துக்கு தண்ணி கிடைக்காது. அதுக்கு ஏற்பாடு செஞ்சால் நல்லதுன்னு சொன்னார் உதங்கர். கிருஷ்ணரும் சரி அப்படின்னு அதுக்கு ஒப்புக்கிட்டாரு. அதே சமயம் ஒரு நிபந்தனையும் விதித்தார். நம்மளால் பார்த்திங்களா, சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விடுறாரு. சொரிஞ்சு விட்டுட்டு அதுக்கு புண்ணானதுக்கப்புறம் அதுக்கு மருந்தும் தடவுறாரு. அந்த வேலையை ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாப்புல நம்ம ஆள். யார்? நம்ம கிருஷ்ணர். சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். தாகம் எடுக்கும்போது என்ன நீங்கள் நினச்சிக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுறாரு கிருஷ்ணர். தண்ணி கிடைக்கும், ஆனால் நான் எப்படி தண்ணீர் அனுப்பினாலும் நீங்கள் வாங்கி கொள்ளணும்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். உதங்கரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. நாட்கள் போயிடுச்சு. உதங்கர் ஒரு முறை பாலைவனத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. ஆனால் பக்கத்தில் தண்ணி கிடைக்கல. அப்போ கிருஷ்ணரை நினைக்கிறாரு. கிருஷ்ணரோட திருவுள்ளம் தொலை தூரத்தில் இருந்தாலும் உதங்கரோட எண்ணத்தை உணர்ந்த கிருஷ்ணர் உடனே தேவேந்திரனை தொடர்பு கொள்கிறாரு. உதங்கருக்கு தேவாமிர்தம் தரும்படி சொல்கிறாரு. தேவேந்திரன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டான். மனித ரூபத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி நான் தேவாமிர்தம் தர முடியும் அப்படின்னு நம்ம தேவேந்திரன் சொல்கிறாப்புல. கிருஷ்ணரோட வற்புறுத்தல்னால சரி கொடுக்குறேன் அப்படின்னு தேவேந்திரன் சொல்லிட்டாப்புல. யாருக்கு? உதங்க முனிவருக்கு தேவாமிர்தத்தை கொடுக்குறதுக்கு. ஆனால் என் விருப்பப்படி தான் போவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனை இங்கே இந்திரன் சொல்கிறாப்புல. சரி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. இந்திரன் ஒரு புலையரின் வடிவத்தில் உதங்கரிடம் போகிறாரு. புலையர்னா அதை பற்றி சொல்கிறாங்க. ஒரு அழுக்கான உடல், அதை விட அழுக்கான ஒற்றை ஆடை, பஞ்சடைந்த தாடி, மீசை, கையில் அழுக்கு பிடித்த ஒரு தகர குவளை, பக்கத்தில் ஒரு சொறி பிடித்த நாய் வேறு. இந்த கோலத்தில் போகிறாப்புல யார்? தேவேந்திரன். உதங்கரிடம் சென்று தவற குவளையை நீட்டியிருக்காரு. தகர குவளையை நீட்டவும் அவர் ஒரு முனிவர், ரொம்ப சுத்தமாக இருப்பாப்புல. இந்த புலையர் வேடத்தில் இவர் வரவும் இந்திரனை பார்த்து அருவருப்படைந்து முனிவர் அவரை விரட்டி விட்டுட்டாராம். மாற்றொருவில் வந்த இந்திரன் வற்புறுத்தினானான். இந்தாங்க இந்த குவளையில் இருக்கிறத குடிங்கன்னு, புலையர் வேடத்தில் வந்தவன். ஆனால் முனிவர் அதை கேட்கலையாம். சரி போங்கன்ட்டு இந்திரன் போயிட்டானான். உதங்கருக்கு ரொம்ப கோபமா, கிருஷ்ணா நீ இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தினாராம். எப்படியோ சமாளித்து சற்று தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று தாகத்தை தணிச்சுக்கிட்டாராம். கிருஷ்ணரை வேறொரு நாளில் மீண்டும் உதங்கர் சந்திச்சாராம். உதங்கர் முகத்தை திருப்பி கொண்டாராம் கிருஷ்ணரை பார்த்ததும். புன் சிரிப்போடு நெருங்கிய கிருஷ்ணர், என்ன முனிவரே, உங்களுக்காக இந்திரன்கிட்டருந்து தேவாமிர்தம் கொடுத்து அனுப்பினேன், நீங்கள் அவனை விரட்டி விட்டுட்டீங்களே இப்படி அப்படின்னு சொல்கிறாப்புல. உதங்கருக்கு தன் தவறு அப்புறம் தான் புரிஞ்சதான். உதங்கர் பெரிய தவயோகி. ஆனால் ஏன் அவரால் கிருஷ்ணர் அனுப்பிய அமிர்தத்தை குடிக்க முடியலை? விஸ்வரூபம் காட்டிய பரந்தாமனே அனுப்பிய நீர் என்றால் யோசிக்காமல் எடுத்து குடிக்க வேண்டியது தானே. அப்படி செய்ய விடாமல் உதங்கரை தடுத்தது எது? உயிர்களிடத்தில் உயர்வு தாழ்வு பேதம் பார்க்கும் அவரது குணம்தான் அதுக்கு காரணம். அதை தான் இங்கே நம்ம ஆள் சொல்கிறாப்புல. ஒருவர் எவ்வளவு தவம் செய்கிறார் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு சாஸ்திரங்களை படித்து கரைத்து குடிக்கிறார் என்பதும் முக்கியமல்ல, புறத்தோற்றம் முக்கியமல்ல, தோற்றத்துக்கு பின் என்ன இருக்கிறது என்பதை உணர்வதே முக்கியம். இதைத்தான் கிருஷ்ணர் உதங்கருக்கு உணர்த்தினார். உதங்கர் எவ்வளவுதான் ஞானியாக இருந்தாலும் அவருக்கு மனிதர்களிடத்தில் பேதம் பாராட்டும் தன்மை இருந்துச்சு இல்லையா?
தோற்றத்தை வச்சு ஒருவரை எடை போடுற தன்மை இருந்துச்சு இல்லையா, அது இருக்கும் வர ஒருவரை கடவுள் நெருங்க மாட்டார், அவரால் நெருங்கவும் முடியாது. ஆகவே தன்கிட்ட இருக்க பேதம்ன்ற அந்த பேதம் பார்க்குற அந்த விரட்டுனாதான் மாய விளையாட்டால் இதனை உதங்க முனிவருக்கு உணர்த்தி அவரது குணத்தை மாற்றினாராம் கிருஷ்ணர். இப்போ புரியுதா மக்களே? ஒருத்தரை ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்பு சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒரு புத்தகத்தை அதோடைய வெளித்தோற்றத்தை வச்சு உள்ளே என்ன இருக்குன்றதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. அந்த மாதிரி தான் நமக்கு தேவையானது எங்கே வேணாலும் இருக்கலாம். கடவுள் நமக்கு தேவையானதை தேவைப்படும் போது யார் ரூபத்துலேயும் அவர் கொடுத்து அனுப்பலாம். ஆனால் நம்ம தான் அதை என்ன பண்ணுறோம், வேதம் பார்த்து வேறுபாடு பார்த்து அதை நம்ம உதாசீனப்படுத்திடுறோம். அப்படின்றத சொல்லி இந்த கதையை இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.